I welcome all my nursing colleagues and doctors from pediatric department for the celebration of the breastfeeding week from 1 to 7. So various events are going on. So today's event is that role play is going on. So our staff is going to have that role play. Thank you for coming. இங்கே கூடியிருக்கிற தாய்மார்களுக்கும் மற்ற பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே எங்களோட முதற்கண் காலை வணக்கத்தை சொல்லிக்கிறோம். நீங்கள் இன்றைக்கி என்ன எதுக்காக கூடியிருக்கிறோம் இங்கேங்கிறது நீங்கள் இது கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க, பார்த்து படிச்சிருந்துருப்பீங்க. என்னென்னா தாய்ப்பால் வார விழா ஆகஸ்ட் 1 7 முதல் கொண்டாடுறோம். நம்ம எப்போவுமே வருஷம் இது கொண்டாடப்படுகிறது. இங்கே இதை எதுக்காக இன்னையோட கருப்பொருள் என்னென்னா தாய்ப்பாலோட முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நம்ம செவிலியர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற எங்கள் செவிலியர்களே உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணி காட்ட போகிறாங்க. என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஏன்னா அதோட முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து உங்கள் வீட்டு அன்னை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் கொஞ்சம் இதை பற்றியும் நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இங்கே வந்திருக்கவங்களும் பயன்பெற்று செல்லணுங்கிறதுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். கொஞ்சம் தயவு கூர்ந்து அமைதியாக இருந்து பார்த்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டு மகிழவும். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நேற்று சிறப்பாக வில்லுப்பாட்டின் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இன்றும் நாடகத்தின் மூலமாக தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை ஏற்றவிருக்கிறார்கள். டாக்டர் குணசேகரன், குழந்தை நலத்துறை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், அவர்களை சிலது பேச அழைக்கிறேன். வணக்கம். தாய்ப்பால்ங்கிறது இந்த பூமியில் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்த ஒன்று. கிட்டத்தட்ட 3 மில்லியன் ஆண்டுகள் முன்னாடி தான் மனிதன் இந்த பூமியில் அவதரித்ததாக கருத்து. அப்போலிருந்து தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நடுவில் தான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இது ரொம்ப இந்த ப்ராக்டிஸே கெட்டு போச்சு, சரியாக நடக்காமல் இருந்தது. இதனால் ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்தது. குழந்தை இறப்பு அதிகமாக போச்சு, குழந்தைக்கு வரக்கூடிய சுவாச நோய்கள் அதிகமாக போயிடுச்சு, ஆஸ்மா மாதிரி அலர்ஜி பிரச்சனைகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு, டயரியாலாம் அதிகமாக வர ஆரம்பிச்சு. அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதெல்லாம் தடுக்கணுமே, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குன்றதுக்கு இதை எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இதை கம்பல்சரி எல்லாருக்கும் சொல்லணும். இந்த மாதிரி ஈஸியாக இது தடுக்க முடியும், இதை செய்யணும் அப்படின்ற மாதிரின்னு. அதில் இந்த தாய்ப்பால் வாரம் உலகம் முழுக்க இந்த ஆகஸ்ட் 1 7 வரைக்கும் நடத்துகிறாங்க. தாய்ப்பாலுடைய முக்கியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி சொல்லிக்கிட்டே இல்லைன்னா இன்னும் 40-50 வருஷம் கழிச்சா தாய்ப்பால் கொடுக்குறது இன்னும் ரேர் ஆகிடும். 100 வருஷம் கழிச்சு இல்லாமலே கூட போயிடும். இந்த மரபு நம்ம காப்பாற்றணும், இது நடத்தணும். இப்போ வெல் டெவலப்டு கண்ட்ரிஸ், வளர்ந்த நாடுகள் கூட இது ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணுறாங்க. இது பிரஸ்ட் ஃபீடிங் கண்டிப்பாக செய்தாகணும். எல்லா இடத்துலையுமே வீட்லேயும் சப்போர்ட் இருக்கணும், ஹாஸ்பிட்டல்லையும் சப்போர்ட் இருக்கணும், வேறு அவங்க வேலை செய்கிற இடத்துலையும் கம்யூனிட்டியில் எங்கே போனாலுமே சப்போர்ட் இருக்கணும். இப்போலாம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு கோயிலுக்கு போனால் கூட அங்கெல்லாம் ஒரு தனியாக தாய்ப்பால் கொடுக்கும் அறைன்னு வச்சுருக்காங்க. ஈவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே தாய்ப்பால் கொடுக்கும் அறைன்னு வச்சுருக்காங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் கரெக்டாக செய்யணும், தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி ஜனங்களுக்கு இப்படி சும்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறமே தவிர ரொம்ப வருஷமாக பட்டுன்னு மனசில் பதிய மாட்டேங்குது. அதுக்கு நர்சஸ்லாம் ஒரு வேறு மாதிரி பண்ணுறாங்க, வில்லுப்பாட்டு மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி நாடகம் மாதிரி உங்களுக்கு மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்க்குற அத்தனை பேருமே அதை மனசில் நிறுத்தி உங்கள் வீட்லேயும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க வீட்லேயும் வேறு எங்கெங்கெல்லாம் உங்களோட தாய்மார்களுடைய தொடர்பு, தாய்மார்களோட பேசக்கூடிய பழகக்கூடிய தொடர்புக்கு அங்கே எல்லாமே இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுடைய முக்கியத்துவத்தை வெளியே எல்லாருக்கும் உணர்த்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய எண்ணம். அதை செய்யக்கூடிய எல்லா செவிலியர் துறை இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எங்களுடைய ஆழ்ந்த சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களோட நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே கூட இங்கே அசம்பிள் ஆகிருக்கோம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அம்மா அவள் அன்பின் உருவம், தாய்மை அது தியாகத்தின் பிறப்பிடம். கருவாக்கி உருவாக்கி 5 மாதங்கள் தன்னை கருவில் சுமந்து வளர்ப்பவள் தாய். மறுபிறவி எடுத்து தன் குழந்தையை இவ்வுலகிற்கு தருகிறாள் தாய். அழகாய் பிறந்த தன் குழந்தைக்கு தன் செந்நிற உதிரத்தை வெண்ணிற பாலாய் மாற்றி அமுது ஈந்து வருகிறாள் தாய். ஆம், தன் செந்நிற இரத்தத்தை வெண்ணிற பாலாய் மாற்றி அமுது ஈந்து வருகிறாள். அத்தகைய தாய்மையையும் தாய்ப்பாலையும் தாய்ப்பாலின் மகத்துவத்தையும் போற்றும் வகையில் நம் இந்திய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் சிறப்பிப்பதுதான் தாய்ப்பால் வார கொண்டாட்டம்.
நம் ஜிப்மர் மருத்துவமனையில் இதை சில வருடங்களாக நாம் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வருடமும் அதன் சிறப்பாக இன்றைய நாளிலே ஒரு சிறு நாடகம் வழியாக எங்கள் செவிலியர்கள் அதன் விழிப்புணர்வை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றனர். நாடகத்தை பார்க்க எல்லாம் ரெடியா? அதுக்கு முன்னாடி நன்றி மறப்பது நன்றன்று என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப எங்களுக்கு இந்த நல்வாய்ப்பை அமைத்து தந்த மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ அதிகாரிகள் மற்றும் செவிலியத்துறையின் அதிகாரிகள் அனைவருக்கும் எங்களது பணிவான நன்றியினை தெரிவித்து ஆரம்பிக்கின்றோம். சரி, நாடகத்துக்குள்ள போறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஒரு கற்பனை உலகம் கிரியேட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து கற்பனையா நீங்க பயணிக்க உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். நான் பாலூர்னு ஒரு ஊர்ல இருந்து வரேன். அந்த பாலூர்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல நான் ஒரு செவிலியரா பணிபுரிகிறேன். எங்க நாடகத்தோட தலைப்பு பாலூரும் பாலின் மகிமையும். சரி, பாலூர், வாங்க என் கூட பாலூருக்கு. கற்பனையா உருவாக்கிக்கோங்க. பாலூர் ஒரு அழகிய கிராமம். அப்படியே அந்த பக்கம் பாருங்களேன், அழகான ஒரு ஆடு ஓடிட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், அழகா பச்சை பசேல்னு மரம் செடிகள் இருக்கு. அது சுத்தி ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்படியே எங்க ரோட்ல வாங்க, புதுசா ரோடு போட்டிருக்காங்க, அழகா இருக்கு. அப்படியே பயணிச்சு உள்ள வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு காவல் நிலையம், எங்க பாலூரோட காவல் நிலையம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வந்தோம்னா அரசு ஆரம்ப பள்ளி இருக்கு. சரி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் ஒன்னொன்னா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்க ஊர் காவல் நிலையத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வேற ஒரு லீவு வேணும். சிவிலில் வந்திருக்கிறேன். எஸ்ஐ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னே தெரியல. அது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி ஏதாவது பண்ணுவோம். சத்யா, சத்யா, வாங்க மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வாங்க மேடம். என்னம்மா லீவ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டியா? லீவெல்லாம் முடிச்சுட்டேங்க மேடம். ஆனால் இன்னைக்கு ஒரு 2 hours பர்மிஷன் வேணுங்க மேடம். என்னம்மா வந்த உடனே லீவ் கேட்குறேன்? இப்போ தானே லீவ் முடிச்சுட்டு வந்தீங்க. மேடம், ஒரு தடுப்பூசி போடணும். இப்போ தான் 5 months எனக்கு முடிஞ்சிருக்கு. ஒரு இந்த ஊரில் ஒரு செவிலியர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு டவுட் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் தடுப்பூசிலாம் போட்டுட்டு வர்றதுக்கு ஒரு 2 hours பர்மிஷன் வேணுங்க மேடம். பண்ணுங்க, எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். இன்னைக்கு கூலாதாங்க இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு ஒரு கேஸுமே இல்லைங்க மேடம். சரி, அந்த ஐயனார் வந்து கையெழுத்து போட்டானா? அவன் காலையிலே வந்துட்டாங்க மேடம். எல்லா வேலையும் முடிச்சு உங்களுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போற வேண்டிய எல்லா வேலையும் எடுத்து வச்சிருக்கேங்க மேடம். ஒரு வேலையும் இல்லைங்க மேடம். சரி, நான் அன்னைக்கு கொடுத்தல அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, செக் பண்ணணும். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேங்க மேடம். நீங்கள் வந்தீங்க உக்காந்து கொஞ்சம் பாருங்க. பெண் வச்சிருக்கியா சத்யா? கொடுங்க. பெண்ணுங்களா? ஐயோ, எடுத்துட்டு இன்னைக்கு சிவில் ட்ரெஸ்ல வர்றதுனால கொஞ்சம் மறந்துட்டேன். நீங்க சிவில் ட்ரெஸ்ல வந்தீங்க? இன்னைக்கு அதான் பர்மிஷன்ல போடலாம், எப்படியும் கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கையில வந்துட்டேங்க மேடம். அப்படியெல்லாம் வரக்கூடாது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மன்னிச்சிடுங்க மேடம். சரி, பெண்ணு வாங்கிட்டு வாங்க போய். ஓகே. எங்க ஊர் காவல் நிலையத்துல இருக்கிற 2 காவலர்களை பார்த்துட்டீங்க. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா அங்க ஒரு அம்மா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட 20 மாடு இருக்கு. ஒரே மாட்டு பாலை இந்த ஊருக்கே கொடுக்குறாங்க. இந்த பாலூருக்கே பால் அளக்கிற பால்கார பங்கஜம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய் ராஜாத்தி, எங்கடி போன? மணி 4 மணி ஆச்சுடி, வாடி. ஐயோ, இது வேற, நான் என்னதான் செய்யறதோ தெரியல, இந்த ராஜாத்தியை காணும். சே, ஏ பிரியா எங்க இருக்க? 4 மணி ஆகுது. இங்கே போனாலா, பக்கத்து வீட்டுக்கு போனாலா, எங்கே போனானே தெரில. மேடம், உங்கள் வீட்டு பக்கமாக தான் வந்தான்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா மேடம் பிரியாவை? சார் பார்த்தீங்களா சார்? அண்ணே, உங்கள் தெரு பக்கமாக தானே பிரியா வந்தா? அண்ணே பார்த்தீங்களா? அக்கா பார்த்தீங்களாக்கா? மேடம், உங்ககிட்ட தான் மேடம் வந்தோம். போன மாட்டை கட்டவும் ஆள் இல்லை, வந்த மாட்டை தேடவும் ஆள் இல்லை. என்ன பண்ணுறது நான்? மேடம், பிரியா மேடம், என் பிரியா மேடம், பிரியாவை காணும் மேடம். மேடம் பார்த்தீங்களா மேடம்? மேடம் நீங்கள் பார்த்தீங்களா? அவள் அங்கே தான் மேடம் இருந்தா. ஐயோ, அவள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை மேடம். எப்போ பார்த்தாலும் இவன் எங்கேயாவது போயிடுறா.
நான் என்ன செய்யறதுனே தெரியல. ஆனால் ஐயோ என் குடும்பமே இதனால வாழ்க்கையே நிரந்தரமே இல்லாமல் போயிடும். இந்த தடவை நான் என்ன நினைக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். என் பிரியாவை காணோம். மேடம், அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேடி தருவாங்களா மேடம்? தருவாங்களா மேடம்? என் கூட வரீங்களா கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன்? பயமாக இருக்கு மேடம். வரமாட்டீங்களா? சார் சார் அண்ணா நீங்கள் கொஞ்சம் வாங்க மேடம். இது சைன் போடுங்க சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயமாக இருக்கு மேடம். சார் அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியாது சார். அண்ணா நீங்களாவது உதவி செய்யுங்க அண்ணா. சரி, யாருமே உதவி செய்ய மாட்டாங்களே, நம்மளே போய் நம்ம பிரியாவை நம்ம தேடிக்க வேண்டியதான். பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்தால் தானே தெரியும். இவங்கள சொல்லி என்ன பண்ணுறது? போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சார், ரெடியாக இருக்குது சார். இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை சார். சார் சார்மா என்ன பிரச்சனை? வண்டியா? ஐயோ இன்னைக்கு கேஸ் வந்துருச்சா? சார் சார் என் பிரியாவை காணும் சார். பிரியா குட்டியை காணும் சார். பிரியாவா? ஐயோ போஸ்கோ கேஸ் வந்துருச்சே, எங்க ஓடுனுச்சோ யார்கிட்ட ஓடுனுச்சோ என்னாச்சு? இன்னைக்கு எனக்கு ஒரு வேலையும் முடியாதே சார். உதவி செய்யுங்க சார். முதல்ல சத்தம் போடுறத நிறுத்து. உட்காரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் கோவம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களை பார்த்தா குணமா இருக்க மாதிரி தெரியுது. சரி சரி சரி, என்ன பிரச்சனை சொல்லுங்க. உட்காந்துக்கிட்டா? உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப 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 நன்றி சார். சார் என் பிரியா காணும் சார். என்னம்மா, எத்தனை மணிக்கு போனாங்க? சார் அவள் டெய்லி காலைல 7 மணிக்கு போனான்னா 4 மணிக்கு கரெக்டாக வந்துடுவா சார். ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே திரும்பி வந்திருக்கணுமே, இன்னுமா வரல? சார் அதான் அவள் டெய்லி கரெக்டாக வந்துடுவா. இன்னைக்கு தான் என்னன்னே தெரியல சார், அவளை காணும் சார். பிரியாவை தேடிதாங்க சார். ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கோம், அது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கேட்டு சொல்லுங்க சார். அவளை நான் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் சேர்க்கல. அவள் ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ளவன். நான் சொன்னா நிப்பா, போவா, வருவா, சாப்பிடுவா. இன்னைக்கு தான் என்னன்னு தெரியல சார். அவ கேட்டதுக்கு பதில் சொல்லுமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சார் நானா சார்? நீங்க மிரட்டதுல எனக்கு பேரே வரல சார். சரி சரி, கூட யாராவது போனாங்களா? இல்ல இல்ல, அவ தனியாவே போகலாம். தைரியமானவ சார். அழகா இருப்பா சார் பார்த்தா. ஆனா யாரா பாத்துட்டாங்களான்னு தெரியல. அதுதாம்மா பிரச்சனை, அழகா இருக்கிறது தாமா பிரச்சனை. சார் 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 பிரியா சார். சார் பிரியா அழகாத, கொஞ்சம் அமைதியா இரு. சத்யா வளவலன்னு பேசாத. எந்த ஊர்ல இருந்துமா வரீங்க நீங்க? பாலூர் சார். பாலூர் சார். சார் எங்க ஊரு பாலூர் சார். அம்மா சத்யா, நீங்களும் அந்த ஊர் தானே? இந்த பாட்டி உங்களுக்கு தெரியாதா? இவங்க பால்லாம் ஊத்திட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நான் நேரடியா பாக்குறேன் சார். சார் வளவலன்னு பேசாதீங்க. ஏமா நீ தேடுனா உடனே தேட முடியாது. டீடைல் எதுவும் சொல்ல, அது கூட எங்க போனுச்சா கரெக்ட் டைமுக்கு வந்துருமா? எழுதுங்க. எப்ப போகும் எப்ப வரும்? எழுதுங்க. சரி சார், ரொம்ப தொல்லையா இருக்கு, சீக்கிரம் எழுதி கேஸ். குடும்பமே நான் வேற இன்னைக்கு பர்மிஷன் போலான்னு வந்தேன், ஒரு வேலையும் நடக்காது. பிறகு கேஸா வந்து. அம்மா நீ பர்மிஷன் அப்புறம் போடலாம், முதல்ல அவங்கள்ட்ட டீடைல்ஸ் கேட்டு எழுதுங்க. வேலைக்கு வந்த இடத்துல வயசு என்னம்மா ஆகுது? சார் அவ பேரை முதல்ல எழுதுங்க. முதல்ல வயசு எழுதியாச்சுமா. பேர் பிரியா எழுதியாச்சு. அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் படிக்கல சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். அவ எப்போ போனான்னு எனக்கு தெரியாது சார். உங்களுக்கு என்ன வேணும் அவங்க? சார் என் குடும்பத்துல ஒண்ணு ஆதார்ல அவ பேர் இருக்கு சார். உங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தாமா. அவங்க என்ன உங்களுக்கு பேத்தியா பொண்ணா? என்ன வேணும் அவங்க? பேத்தியா பொண்ணாவா? சார் என் பிரியா யாருன்னு நினைச்சீங்க நீங்க? என் பிரியா குட்டி தாமா தெரியும் எனக்கு. அது என் மாடு சார். சார் இது வரைக்கும் மாடை பத்தியா பேசிட்டு இருந்தோம். ஐயோ ஐயோ, ஏமா என்னம்மா நீனு எங்களையே இது வரைக்கும் அப்படியே டென்ஷன் ஆக்கிட்ட. நான் ஏதோ கேஸ் இன்னைக்கு முடிஞ்சுதுன்னு நினைச்சேன். மாடுதான் சார், அது பாத்துக்கலாம் சார். சார் இந்த மாதிரி மாடு கீடுலாம் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுவேன் நான். குடும்பத்து உறுப்பினர் பிரியா குட்டி அப்படி சொல்லணும். சரி பிரியா குட்டியை நான் தேடி தரேன், கொஞ்சம் அவசரப்படாத. பிரியா குட்டி இல்லாம வருமானமே கிடைக்கும். அங்க இருக்கு பாருங்க, அந்த மாசமா இருக்கு பாருங்க, அந்த கலாக்கா, அதான் அந்த மீனாக்கா, அதை நிக்குது பாருங்க, அந்த தீபாக்கா, அதெல்லாம் சும்மா இல்லை. இதோ பாருங்க, அதெல்லாம் ஒரு மாட்டு பால் வேணும்னு புக் பண்ணி வச்சுக்குது என் மேல. என் மாட்டு பால் வேணும் சொல்லிட்டு. ஓ, இந்த மாட்டுப்பால் கொடுத்து இந்த ஊரையே கெடுத்து வச்சிருக்கிறது நீங்க தானா? 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர்த்து வேற எதையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன மாட்டுப்பால் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க? சார் கோவப்படாதீங்க, கேஸ் புக் பண்ணாதீங்க சார், என் பொழப்பே போயிடும் சார். சரிம்மா, உன் பொழப்பு ஒன்றும் போகாது. இங்கே குழந்தைங்களோட பொழப்பே போயிடுச்சே, அதுங்க உயிரே போயிடுச்சே. நீ இப்போ அம்மாவுக்கு கொடுக்க சொன்னா நீ குழந்தைக்கு கொடுக்குற, அதுலேயும் புக் வேற பண்ணுற.
சார் இது இப்படி விசாரிச்சா சரிப்பட்டு வராது. இவங்க ஊருக்கு போவோம், அப்படியே நான் தடுப்பூசி போட்டுக்கிறேன் சார், எனக்கு பர்மிஷனும் கொடுங்க சார். நான் போய் இவங்க மாட்டையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இந்த அம்மா பண்ணுற வேலையை கொஞ்சம் பார்த்துட்டு வரேன் சார். அடிக்கடி இப்படி தான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுது சார். சத்யா மேடம், நீங்கள் சத்யா மேடம் தானே? ஆமாம்மா. சத்தியமாக சொல்கிறேன், மாசமாக இருக்கிறீங்க நீங்கள். உங்கள் குழந்தைக்கு நான் பால் தருவேன் மேடம். ப்ளீஸ் என் கேஸை கொஞ்சம் பாருங்க. நிறுத்துங்க. நீங்கள் என் குழந்தைக்கு பால் தர வேணாம், அதுக்கு நான் இருக்கிறேன். உங்கள் கதையை தான் ஊரில் போய் பார்க்குறேன். சரி, நீங்கள் போய் அந்த கேஸ் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. எனக்கு கோர்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேம்மா. நீங்கள் கரெக்டாக போங்க சார், நீங்கள் பொறுமையாகவே வாங்க சார், நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் சார். ஏந்துருமா, வண்டியில் ஏறுமா. உனக்கு இனோவா தான் வைக்கணும் பாருங்க சார். நல்ல பெரிய வண்டியா சொகுசா கூட்டின்னு போங்க சார். வாங்க, கூட்டு போறோமா. பால்கார பங்கஜம்மாவை பார்த்துட்டிங்களா? இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது அப்படியே கொஞ்சம் எங்கள் ஊருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நடந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களை காமிக்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டில், ஊரில், நாட்டில் நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நிறைய வீட்டில் என்ன வச்சுருக்கோம், சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் பாலூருக்கே ஒரே ஒரு சிசிடிவி கேமரா போதும். அவங்க தான் எங்கள் ஊர்கிழவி ஊர்மிளாம்மா. அவங்க இந்த ஊரோட சிசிடிவி கேமரா மட்டும் இல்லை, அவங்க சில நேரம் டாக்டராக மாறிடுவாங்க, சில நேரம் வக்கீலாக மாறிடுவாங்க, எப்படி வேணாலும் மாறுவாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஐயோ, ஏமா அழற? காலையிலேருந்து குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜுரம் ஏதாவது வந்துடுச்சா குழந்தைக்கு? பாலை கொடுத்தாலும் குடிக்க மாட்டுற. என்ன ஆச்சு? சரி சரி சரி, இங்கே பாரு அழாத. இந்த அம்மாவை வேற காணோம், எங்கே தான் போனாங்கன்னே தெரில. எங்கேயாவது கதை பேசுகிறேன், அவங்க கிட்ட பேசுகிறேன், இவங்க கிட்ட பேசுகிறேன்னு போயிட வேண்டியது. வரட்டும் வீட்டுக்கு, இன்னைக்கு வச்சுக்கிறேன். சரிடா, அழாதடா. இவரும் வேலைக்குன்னு போயிடுறாரு. ஒத்தையில் இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது? எனக்கு என்ன கை கால் ஒன்றுமே ஓட மாட்டுதே, குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு. சரிம்மா அழாதம்மா. ஏன் அழற? ஐயோ, யார்கிட்ட போய் என்ன கேட்கறதுனே தெரியலையே. யார்கிட்ட போகலாம்? யார்கிட்ட போகிறது? இந்த ஊரில் குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஊர்மிளா பாட்டிக்கிட்ட தான் கூட்டு போய் காமிக்கிறாங்க. அவங்கக்கிட்டே குழந்தைய காமிச்சிட்டு வந்துடும். சரிடா, அழாத. ஊர்மிளா பாட்டி, காலையில இருந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாட்டி, என்னன்னு பாருங்க பாட்டி. ஏன், என்னாச்சு? என்ன பண்ண? பாலை குடுத்தியா? பாலை கொடுத்தாலும் குடிக்கவே மாட்டுது பாட்டி, கொஞ்சம் பாருங்க பாட்டி. அந்த பாலூர்ல பங்கஜம்மா இருக்குமே, அது வெளமோர்ல வெண்ணெய் எடுத்து தலைமகனுக்குமே கல்யாணம் பண்ணுமா. கஞ்சக்கார பொம்பளை அதுகிட்ட பாலை வாங்கி ஊத்த வேண்டியதானே? ஏன் பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்கணும், மாட்டுப்பால்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? அட போமா, நீ என்னமோ அதிசயமா புள்ள பேத்துட்ட. குடு பாட்டி, இத முதல்ல பாருங்க, நான் அப்புறம் கூட வாங்கி போட்டுக்கிறேன். குழந்தை அழுது பாருங்க. அழாதம்மா. ஐயோ, அந்த பிள்ளைக்கு உரம் விழுந்திருக்கு, அத கூட தெரியாத உட்கார்ந்து இருக்கியா? உரமா? நான் ஏதாவது ஜுரங்கிரும்னு நினைச்சேன் பாட்டி. உரம்னுட்டீங்களே, ஏதாவது ஆயிடுமா பாட்டி? கொஞ்சம் பாருங்க பாட்டி. ஒன்னும் ஆகாது, உரத்தை எடுத்து தர இரு. பார்த்து பாட்டி. அழாதடா. சரி, அழாத. பார்த்து பாட்டி, பொறுமையா பண்ணுங்க. பொறுமையா பாட்டி, பார்த்து. அழாதம்மா. ஒன்னும் இல்ல, சரியாயிடும். பார்த்து பாட்டி, பார்த்து. அப்பாடா, இப்பதான் பாட்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றி பாட்டி. சரி, போய் குளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வையே, வரேன் நானு. தண்ணி நல்லா சூடா இருக்கட்டும், கஷாயம் போட்டு வையே, பவுடரு அந்த எல்லாத்தையும் எடுத்து வை, வரேன். என்ன உங்களுக்கு புடவையும் சேர்த்து தரேன். சரி, பரவாயில்ல, போயிட்டு வா. ஊர்கிழவி ஊர்மிளாமாவையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து ஐயோ, இன்னைக்கு வேற புதன்கிழமை, இன்னைக்கு தடுப்பூசி போடுற நாள். சரி, எனக்கும் டியூட்டிக்கு டைம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இங்கே பாலூரில் இன்னொரு நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையோட வர்றாங்கன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. சிஸ்டர் வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை தான் இன்னைக்கு பார்க்க வரணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். சொல்லுங்க. இன்னைக்கு 5th month முடியுது. எனக்கு இன்னைக்கு வேக்சின் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதனால வந்தேன். ஆனா அதுக்காக மட்டும் வரல, எனக்கு ஒரு கேஸ் விஷயமாவும் தான் நான் வந்தேன். இங்க பங்கஜன் ஒரு அம்மா இருக்கான்னு. ஆமா, இந்த ஊர்ல பங்கஜம்னு பால்காரமா ஒருத்தங்க இருக்காங்க. மாட்டை காணும், பால் எல்லாருக்கும் ஊத்துறாங்க. அதுவும் தாய்ப்பாலுக்கெல்லாம் அவங்க மாட்டுப்பால் தான் ஊத்துதுன்னு வேற ஒரே பிரச்சனை, வேற மாடக்கானு வேற பிரச்சனை. அந்த கேஸ் வேற பார்த்துட்டு அப்படியே ஊசி போட்டு போடலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஆனா இன்னைக்கு புதன்கிழமை தடுப்பூசி போடுற நாள், கொஞ்சம் பிஸியா இருப்பேன். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அவங்களெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேசுறேன். சரி, எனக்கும் நிறைய டவுட்லாம் இருக்கு, நான் வெயிட் பண்ணிட்டு போறேன். ஓகே மேடம், வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. அம்மா, என் கூட வந்ததே பங்கஜம், அது ஆளக்காணும். ஏமா இங்க வாமா, நான் எங்கெல்லாம் போறேனோ என் கூடயே வா, உக்காரு.
நீ வேற உக்காடுறதுக்கு இன்னோவா கேட்ப, போகிறதுக்கு இன்னோவா கேட்ப, பெரிய பெரிய ஆளாக இருப்ப, உன்னை கவனிக்கணும் வேற. அம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, குடுமா நான் பால் கொடுக்குறேன், பசியில் தான் அழும் போல. உன் பாலையம்மா கொடுக்க போற? ஆமாம், வேற எது? நான் அம்மா உன் பால் வந்து ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அழுக்காக வருமா, அந்த அழுக்கு பாலெல்லாம் நீ கொடுக்காத. நான் அங்கே பாரு கிச்சனில் காய்ச்சி வச்சுருக்கேன் பாரு பால். பால்காரம்மா பங்கஜத்திட்ட வாங்கின பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பாலை எடுத்துகிட்டு வா. ஒரு 2 பாலாடை 3 பாலாடை போட்டேன்னா குழந்தை அழுகிய நிறுத்திடும். நீ பச்சை உடம்புக்காரி, நீயும் தூங்கலாம், குழந்தையும் நல்லா தூங்கும். ஒரு 5 நாளுக்கு அப்புறமா உனக்கு நல்ல பால் கிடச்சிதுன்னா அப்போ கொடுமா. இது அழுக்கு பால், இதெல்லாம் கொடுக்காதம்மா. நீ சத்து குறைஞ்சிடும். அப்படியா சொல்ற? மாட்டு பாலை கொடுக்க சொல்றேன். மாட்டுப்பால்னம்மா, அது வந்து நான் ஒரு மாட்டுப்பாலாக வாங்கி தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சிருக்கேம்மா. அந்த பால் கொடுக்கலாம்மா குழந்தைக்கு. இல்லைம்மா, நேற்றுக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாச்சு. சிஸ்டர் சொல்லி அனுப்புனாங்க, முதல் 4 நாளுக்கு மஞ்சள் கலர்ல தான் பால் வரும், அந்த பாலை தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதில் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. குடுமா, நான் பாலை கொடுக்குறேன். அது சொட்டு சொட்டா வருதேம்மா, அது நீ கொடுக்க கொடுக்க நிறைய வருமாமா அது. ஸோ உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல. நம்ம ஊர் சிஸ்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாமா. சரி வாங்கம்மா, நம்ம சிஸ்டர் கிட்ட போவோம். நீங்க நல்ல பாலுன்னு சொல்ற, நான் சிஸ்டர் கிட்ட போய் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு சொல்றேன். வா சிஸ்டர்மா. சிஸ்டர்மா வணக்கம். சிஸ்டர்மா வாங்க. கனியம்மா எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா இருக்கும். குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்காம்மா. உட்காருங்க. நல்லா இருக்காம்மா. கனி டெலிவரி ஆகி 2 நாள் தானே ஆகுது? ஆமாம்மா, அது வழியா எனக்கு ஒரு டவுட்மா, அதை கேட்கதாம்மா நாங்கள் வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னாச்சு? அம்மா அவளுக்கு டெலிவரி ஆகி 2 நாள் தான் வருது. சொட்டு சொட்டா பால் மஞ்சள் கலரில் வருதுமா. அந்த பாலை கொடுப்பேன்னு சொல்கிறா. அதை கொடுக்கலாமாம்மா? மா கண்டிப்பா சீம்பாலுன்றது அதுதான் சீம்பாலு, தங்கமான பாலுன்னு சொல்றாங்க. அது சொட்டு சொட்டா வருது, அழுக்கா வருது, கொஞ்சமா வருதுன்னு கொடுக்காம இருக்கக்கூடாது. அப்படிங்களா? ஆமா, அதுலதான் நிறைய சத்து இருக்கு. குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் அதுல இருக்கு. இப்போ சொட்டு சொட்டா ஊறுற மாதிரி இருக்கும். அப்புறம் நாள் ஆக ஆக குழந்தை சப்பி குடிக்க குடிக்க தானா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக இந்த சீம்பாலை கொடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா சீம்பால்ல தான் குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும், வெள்ளை அணுக்கள் அதிகமா இருக்குது. அதனால குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுல நிறைய இருக்கனால கண்டிப்பா கொடுக்கணும். அப்படிங்களாம்மா? எனக்கு தான் தெரியாம அந்த பாலை நான் அவளை கொடுக்கவே விடுறது இல்லம்மா. குழந்தைக்கு இவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி, இவ்வளோ நல்ல பால்னா இதையாமா நான் கொடுக்காம விட்டுருக்கேன். சரிம்மா, நான் கொடுக்க சொல்றேம்மா. இன்னொரு விஷயம், குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க தான் டெலிவரி ஆகி 2 நாள் தான் ஆகுது. கர்ப்பப்பை வந்து பழைய நிலைக்கு சுருங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா தாய்ப்பால் ஆரம்பத்துல கொடுக்காம விடக்கூடாது. அப்புறம் சிஸ்டர், குழந்தைய அவங்களே கையில் வச்சுக்கிறாங்க, என் கையில் தரமாட்டேங்கிறாங்க. நைட்டு தூங்கச்சையும் பக்கத்தில் படுக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. கனியம்மா, கனி உங்க கூட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, அப்ப அதே மாதிரி கனியோட குழந்தை கனி தான் வச்சிருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தை அம்மாவோட அரவணைப்புல அம்மாவோட சூட்ல இருக்கோ அந்த அளவு குழந்தைக்கு நல்லா இருக்கும். சரியா? அதனால அம்மா கிட்ட இருந்து பிரிக்க கூடாது குழந்தைய. குழந்தைக்கு இதுதான் முதல் தாய்ப்பால்னு நம்ம சொல்றோம். அது முதல் தடுப்பு மருந்துன்னு சொல்றோம். அதனால தாய்ப்பாலை கண்டிப்பா கொடுக்கணும், கொடுக்காம இருக்க கூடாது. 6 மாசம் கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கணும். சரியாம்மா, ஏன் அறியாமைய போக்கிட்டீங்கம்மா. இனிமே அந்த பாலையே நான் கொடுக்க சொல்றேம்மா. பங்கஜம்மா கிட்ட இருக்கிற பால் உங்களுக்கு தான், கனியோட பால் தான் கனியோட குழந்தை. சரிங்கம்மா, சரிங்கம்மா, தெளிவா புரிய வச்சிட்டீங்கம்மா. இனிமே அந்த ஃபர்ஸ்ட் நாள் வர பால், அந்த பாலவே நான் கொடுக்க சொல்றேம்மா. எவ்வளோ பால் வருதோ அதை கொடுக்க வைங்க. பால் சப்ப சப்ப குழந்தைக்கு சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க அவங்களுக்கு நல்லா ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லதே நடக்கும். இதே போல குழந்தைக்கு இதனால என்னென்ன நன்மைகள்னா, அதுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி இதெல்லாம் இல்லாம இருக்கும் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா. வேற ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வரும். அதே அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கனி நல்ல தாய்ப்பால் கொடுத்தாதான் மார்பக புற்றுநோய், மற்ற சினைப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு தாய்ப்பால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அதனால தாய்ப்பால் கொடுக்கறத விடக்கூடாது, மறக்க கூடாது. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே கேட்குறோம்மா. ரொம்ப சந்தோஷமா. ஆமாம், சீம்பாலாம் கொடுப்பாலாம், அது அழுக்கு பால், தண்ணி பால். நான் என் மாட்டுக்கு, என் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்க மாட்டேன். அதை எடுத்துன்னு போய் விற்று இந்த அந்த அம்மாட்டெலாம் கொடுத்தா காசை வாங்கிக்குவேன். இல்லாமல நான் மாடி வீடு கட்டினேன். அந்த அழுக்கு பாலை போய் குழந்தை கொடுக்குறதான். இந்த நர்சம்மா அதை பற்றி என்ன விளக்கமாக சொல்கிறாங்க பார்ப்போம். திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தானே பார்க்க முடியும். நீ கொஞ்சம் பங்கஜம், இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாரு. எப்போ பார்த்தாலும் ஓன் பாலையே பற்றி பேசிகிட்டு இருக்காத. லாஸ்ட்டில் உன்கிட்ட வரேன் நான். என்னங்க, எங்கே போயிட்டீங்க? மணி வேற 9 ஆயிடுச்சு, கிளம்பணும். டேய்
ராம் எங்கடா போன? என்ன ஜானு கத்திட்டே இருக்க? உன் துணியை தானே மடிச்சு எடுத்துட்டு இருக்க. சரிங்க, சமைச்சு வச்சுட்டேன். சரிங்களா, சமைச்சிட்டேன். வாஷிங் மிஷின்ல துணி போட்டிருக்கேன், கொஞ்சம் காய வச்சிருங்க. பாத்திரம் கொஞ்சம் விளக்கி வச்சிருங்க. வீடும் எப்படி பெருக்கி வச்சிருங்க. வேலைக்கு போறேங்க, டைம் ஆயிடுச்சு. நிறுத்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீ என்ன அவசரமா வேலைக்கு போறேன்ற குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தியா இல்லையா? ஏங்க, அதெல்லாம் பால்காரம்மா பங்கஜம்மா இருக்காங்களே, அவங்கக்கிட்ட இந்த 1 மாசத்துக்கு வேண்டிய காசை கொடுத்துட்டுறேன். சரிங்களா, அவங்க பாலை கொடுப்பாங்க, நீங்க வாங்கி காய்ச்சி மட்டும் கொடுத்துருங்க, போதுங்க. என்னது, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்காம மாட்டுப்பால் கொடுக்க சொல்றியா? அது பங்கஜம்மா கிட்ட போய் வாங்கி கொடுக்க சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. வேலைக்கு அப்புறம் போகணும்ல, நம்ம வேலைக்கு போனா தானங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் யாருக்காக பண்றேன்? நம்ம குடும்பத்துக்காக தானங்க பண்றேன். என்ன சும்மா வேலைக்கு நானும் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து கொடுத்துருங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு வேற, நான் கிளம்புறேன். சரி ஜானு, வெயிட் பண்ணி. இன்னைக்கு குழந்தைக்கு தடுப்பூசி போடணும், அதை மறந்துட்டியா? ஓ ஆமால, தடுப்பூசி போடணும்ல, அதுவும் நீங்களே போய் போட்டுட்டு வந்துருங்க ப்ளீஸுங்க. என்ன ஜானு, நம்ம குழந்தைக்கு தானே சொல்றோம், ஒரு 2 மணி நேரம் பெர்மிஷன் கேள. பர்மிஷனா? சரி, என்னங்க இப்படி பண்ணிட்டே இருக்கிறீங்க? சரி இருங்க, கேட்குறேன். நான் பர்மிஷன் கேட்டுட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துருங்க. சரி, குழந்தை ரெடி பண்ணு. சரி, பர்மிஷன் கேட்டாங்க, 1 ஹவர் கொடுத்துட்டாங்க. போலாமா? குழந்தைய எல்லா திங்ஸ்லாம் எடுத்துட்டீங்களா? சரி வாங்க போலாம். ராம், ஜானு வாங்க, 2 பேரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங் சிஸ்டர். பாத்தியா சிஸ்டர், என் பேர் ஞாபகம் வச்சிருக்காங்க. என் பேர் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்க? ராம் ஜானு எல்லாம் மறக்க முடியுமா நம்ம? உட்காருங்க. குழந்தை எப்படி இருக்கு? குழந்தை நல்லா இருக்கு சிஸ்டர். சிஸ்டர், இன்னைக்கு தடுப்பூசி போடணும், அதால கூட்டிட்டு வந்தோம். வெரி குட். தடுப்பூசி போட்டு போயிடுங்க. அது இல்லாம ஒரு டவுட் கிளியர் பண்ணி ஆகணும் சிஸ்டர். சும்மா இவ தாய்ப்பால் கொடுக்காம வேலைக்கு போகணும்னு ஒரே புடிவாதமா இருக்கா சிஸ்டர். என்னன்னு கேளுங்க. என்ன ஜானு, என்னாச்சு? சிஸ்டர், அப்பெல்லாம் இல்லை சிஸ்டர், நான் 3 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தேன். சரிங்களா, இப்போ வேலைக்கு போகணும் சிஸ்டர். வேற என்ன பண்றது, எங்களோட குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி தானே. இப்போ வேலைக்கு போகும்போது நான் என்ன பண்ண முடியும்? பால் கொடுத்துட்டு இருந்தா எனக்கு அங்கே பாலெல்லாம் கட்டிடும், ரொம்ப வலிக்கும். என்னோட வலி எனக்கு தானே சிஸ்டர் தெரியும். இவருக்கு என்ன தெரியும்? இவருக்கு ஒன்றும் புரியாது. ஜானு, வேலைக்கு போறது முக்கியம்தான், அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை விட முக்கியம் தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கறது. உன்னோட சூழ்நிலை புரியுது. 3 மாசத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணும், அது பரவாயில்ல. ஆனா வேலைக்கு போற தாய்மார்களுமே தாய்ப்பால் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னா, வேலைக்கு போகும்போது சுத்தமான பாத்திரத்துல பாலை பீச்சி எடுத்து வச்சுட்டு போனா அதை 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் ராம் நீ அதை வெளியே வச்சு கொடுத்துக்கலாம். நிறுத்துங்க. இது என்ன பொம்பளைங்க வேலையில ஆம்பளைங்களை செய்ய சொல்றீங்க? எனக்கு என்ன தெரியும்? அவங்க தானே பால் கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஊர் உலகத்துல எல்லாரும் பண்ற தப்பு. இது பொம்பளை வேலை, ஆம்பளை வேலை. குழந்தைய பெத்த அம்மா மட்டும் குழந்தைய கவனிச்சுக்கணும்னு கிடையாது. அவங்கள தவிர வீட்டுல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு உறுதுணையாவும் ஒத்துழைப்பாவும் இருக்கணும். அதனால நீ பால் இப்படி எடுத்து வச்சு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. கேட்டீங்களா? கேட்டுட்டே ஜானு. ஆனா 6 மாசம் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். நீங்க பீச்சு எடுத்து வச்சு கொடுத்தாலும் சரி, எப்படி கொடுத்தாலும் தாய்ப்பால் கண்டிப்பா 6 மாசம் கொடுக்கணும். சரியா? வீட்டுல பால் கொடுக்கும் போதே பால் கட்டுதுன்னு வலிக்க சொல்றா. இது வேற காலையில இருந்து வேலையில உட்காந்து பாவம் இல்ல சிஸ்டர், வலிக்கும்ல. நைட்டு ஈவினிங் வந்து திருப்பி கட்டுது சொல்ல போறா. அதுதான் சிஸ்டர் கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்லுங்க சிஸ்டர். இது நல்ல கேள்வி ராம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. வேலைக்கு போனாலுமே கண்டிப்பா ஒருவேளை வேலையில போய் பால் கட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா, அங்க வேலைக்கு போகும்போது சுத்தமான பாத்திரம் ஒன்று எடுத்துட்டு போயிட்டு அதுல பாலை பீச்சி எடுத்து வச்சு திரும்பி வரும்போது எடுத்துட்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம வெளியே வைக்கலாம். அப்படி இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஜிப்மர்லே இருக்குது. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க ஜானு? நான் கோரிமேட்ல தான் வேலை பார்க்குறேன் சிஸ்டர். கோரிமேட்னா ரொம்ப சந்தோஷம். கோரிமேடு பக்கத்துல நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்லையே வந்து அமுதம் தாய்ப்பால் மையம்னு இருக்கு. அதாவது பால் ரொம்ப கெட்டது, இல்லை எனக்கு பால் நிறையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரத்த தானம் கொடுக்குறோம், உடல் தானம், கண் தானம், எவ்வளவோ தானம் கொடுக்குறோம். இப்போ நிறையா பேருக்கு அந்த அறியாமை இருக்கு. பாலும் தானமா கொடுக்கலாம். பால் கூடவா சிஸ்டர் தானமா கொடுக்குறாங்க? ஆமா ஜானு, தாய்ப்பாலை தானமா கொடுக்கலாம். அதனால பால் அதிகமா வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, குழந்தைக்கு கொடுத்தது போக மீதி இருக்க மாதிரி இருந்தாலும், இல்லைன்னா இறக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க. பால் அதிகமா தானம் பண்ண நமக்கு நிறைய தாய்ப்பால் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வேலைக்கு போறவங்களுக்கும் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற ஜானு? சிஸ்டர், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க இப்படி குண்டாயிட்டேன். இன்னும் நான் பாலை கொடுத்துட்டு இருந்தேன்னா என்ன ஆவேன் சிஸ்டர்? வேலைக்கெல்லாம் போகணும்ல. ஜானு, நீ அழகா தான் இருக்க, கவலைப்படாதே.
ஜானு எப்படி இருந்தா அவர் அழகு எப்படி இருந்தாலும் ராம் ரசிக்கிறான். அப்புறம் என்ன, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதால அழகு குறையுதுன்னு நினைக்கவே கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு அழகும் ஆரோக்கியமும் கூடும், உனக்கும் அழகும் ஆரோக்கியமும் கூட தான் செய்யும். அதனால கொடுக்காம இருக்கக்கூடாது. சரி சிஸ்டர், எங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நானும் இனிமேல் என் குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்குறேன் சிஸ்டர். வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக அந்த மாதிரி பாலை எடுத்து வச்சு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறேன். அதே மாதிரி அதிகமாக பால் வந்தாலும் தாய்ப்பால் மையத்தில் போய் தானம் செஞ்சுட்டு வரேன் சிஸ்டர். ரொம்ப நன்றி சிஸ்டர். எங்களுக்கு நன்றி சிஸ்டர். ரொம்ப நன்றி. பங்கஜம்மா கிட்ட பாலை வாங்கி இவ்வளோ நாள் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே அது பண்ணக்கூடாது. நீங்களே தாய்ப்பால் எடுத்து வச்சு கொடுக்கணும். பங்கஜம்மா பால் உங்கள் 2 பேருக்கு தான். ஜானுவோட பால் தான் குழந்தைக்கு. சரியா சிஸ்டர்? அம்மா, இந்த வங்கின்னீங்களே, இந்த ஏடிஎம் பேங்க்ல. ஆமாம்மா, ஏடிஎம் பேங்க்ல காசு தான் வரும், பால் குடுமா வரும். இந்த பேங்க்ல போய் நான் பார்த்தேன், அப்படி ஒன்றும் இல்லையே. இதுதான் நிறைய பேரோட அறியாமை. ஏடிஎம் அப்படின்னதும் பணம் எடுக்கிற மிஷின் நிறைய பேர் சொல்றாங்க. பட் அது உண்மை கிடையாது. நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில் அமுதம் தாய்ப்பால் மையம், அதாவது ஏடிஎம், மறுபடியும் சொல்றேன், அமுதம் தாய்ப்பால் மையம். அதாவது பால் அதிகமாக கிடைக்கிறவங்க, இல்லைன்னா பால் எனக்கு தானம் பண்ண விருப்பம் இருக்குன்னு நினைக்கிற எல்லா தாய்மார்களுமே தாராளமாக முன்னு வந்து தாய்ப்பால் கொடுங்க. நிறைய குறை மாத குழந்தைகள், அம்மா இல்லாத குழந்தைகள், தாய்ப்பால் கிடைக்காம இருக்கிற குழந்தைகள், நம்மளோட குழந்தைங்க ஐசியூவில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு இரத்த தானம்லாம் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி தாய்ப்பாலையும் தானமாக கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, பால் இல்லாத குழந்தைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு அமுதம் தாய்ப்பால் நிலையத்தில் உங்கள் தாய்ப்பாலை தானம் பண்ணுங்க. இதற்கான சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்பனாலும் நீங்கள் தனிநபர் ஆலோசனையாக கூட ஜிப்மரில் இருக்க எந்த செவிலியர்களானாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிஸ்டர், இந்த மெசேஜ் எனக்கு கூட ரொம்ப உபயோகமாக இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன மாதிரி ஹெவியாக ஒர்க் காலையிலே போகிறவங்களுக்கு கூட இது ரொம்ப பயன்படும் நினைக்கிறேன். நல்லது. நான் சும்மா வந்தேன் ஊசி போட்டுட்டு போகலான்னு, ஆனால் நிறைய விஷயம் இங்கே வெயிட் பண்ணுறதுல தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லது மேடம். இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூர்யா, குழந்தை அழுது, செத்த பாலை கூட எந்து. அத்தை, என்ன அத்தை? அப்பா, என் சாமி இங்கே வலிக்குதே, எழுந்துக்க முடியலையே. என்னத்த சொல்கிறீங்க? குழந்தை பச்சை மண்ணுமா, அழுவுறத பாருமா, செத்த பாலை கொடுமா. அத்தை, நான் இப்போ தான் அத்தை பாலை கொடுத்துட்டு அத்தை அப்படி அசந்த அத்தை. எழுந்தா இங்கே குத்துது, அண்டி வேலை தையல் போட்ட இடம்லாம் அப்படி குத்துது அத்தை, உட்கார முடியல அத்தை. ஏம்மா, நான் உன்னை வீட்டு வேலை வெளி வேலையா செய்ய சொல்கிறேன். குழந்தை அழுகுதுமா, செத்த பாலை கொடுமா. அது கூட நான் பண்ண முடியும். செத்த பாலை கொடுத்தாதான் குழந்தை நல்லா தூங்கும். அத்தை, நான் தப்பாக சொல்லலை அத்தை. இந்த மாதிரி அத்தை கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். எந்த உலகத்தில் கிடைக்காத ஒரு இந்த மருமகளுக்கு நல்ல அத்தையா, எனக்கு ஒரு அம்மா மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க அத்தை. ஆனால் என்னால் உட்கார முடியல அத்தை. உட்காந்தா இந்த அடி வேற அப்படி குத்து இங்கே வலிக்குது. அம்மா சாமி, நிற்க முடியல, உட்கார முடியல. டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை உட்கார வச்சு பால் கொடுக்க வச்சு தானம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ வலின்னு சொன்னால் என்னம்மா பண்ணுறது குழந்தைக்கு? அத்தை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் நடக்க வச்சு, பாத்ரூம்லலாம் போக வச்சு, அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜே பண்ணாங்க. சரிதான். ஆனால் என் புருஷன் இப்போ வெளியூருக்கு போயிருக்காரு. அவர் இருந்தாலும் என்னை சட்டை எழுப்பி உட்கார வச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்க உதவி பண்ணுவார். அந்த மனுஷனும் இப்போ இல்லை. ஆனால் உங்களை நான் தப்பாக சொல்ல அத்தை. பொண்ணு மாதிரி என்னை எவ்வளோ சூப்பராக பார்த்துருக்கீங்க அத்தை. அத்தை, ஒன்று செய்யுங்க. அந்த பாலூரில் இந்த பங்கஜன்னு ஒரு பாட்டி இருக்கான், பால்கார பாட்டி. அந்த பால்கார பாட்டியை பார்த்து சத்த ஒரு பாலாடை வாங்கி ஊற்றுங்க அத்தை. ஏம்மா, பாட்டு பால்லாம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்கம்மா ஆஸ்பத்திரியில். வலியை பொறுத்துக்கிட்டு செத்த பாலை கொடுமா. ஆமாம் இல்லை, சரிதான் அத்தை சொன்னாங்க. ஆனால் இப்போ முடியல. சரி, நம்ம ஒன்று பண்ணுவோமா? அந்த நம்ம நர்ஸம்மா போய் பார்த்துட்டு, எனக்கும் வலிக்குது, பால் இந்த பால்காரம்மா பால் தரலாமா என்னன்னு கேட்டுட்டு வரலாமா அத்தை? சரி, நீயும் வலியில் ரொம்ப அவஸ்தைப்படுற, என்ன ஏதுன்னு கேட்டு வரலாம். வா, போகலாம், வா. சரி அத்தை, கொஞ்சம் பிடிச்சிக்குங்க அத்தை. அம்மா, புள்ள பத்திரம் அத்தை, புள்ள பத்திரம். அத்தை, நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நீங்கள் இப்படி வாங்க அத்தை. அப்பா,
என்ன குத்தம் உக்காந்தா குத்தம்ன்ற காலகட்ட இப்படி ஒரு மாமியார் எனக்கெல்லாம் இப்படி இருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பங்கஜம் என்ன பண்றது? நல்லா இருக்காத்த. இவ சும்மா வேலை புள்ள சாக்குன்னு சும்மா வச்சுக்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கலான்னு பாக்குறா. நீ வேற அதை வேற நம்புற. ஏமாத்து கல்லிங்க வேலை ஆகுறவரு மாமியாரவும் பாருங்க, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுருவாங்க. அது உங்களுக்கு தெரியாது மேடம். நர்சம்மா வாங்க. சூர்யா அம்மா அங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குழந்தை எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்க சிஸ்டர்மா. வாஸ்தவமாக கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர்மா. இப்போ கூட எங்கள் அத்தைகிட்ட சொன்னோம், அத்தை உங்களை போல் அத்தை எனக்கு யாருக்கு கிடைக்கும்? பொண்ணு மாதிரி என்னை அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க அத்தைன்னு. ஆமாம், அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ஆமாம், இந்த மாதிரி யாருக்கும் கிடைக்காது. ரொம்ப கொடுத்து வச்சவன் நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் எல்லா குடும்பத்திலையும் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். குழந்தை பிறந்த உடனேயுமே அவங்களுக்கு அவங்க மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கிற வீட்டில் எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றதான் ஆசைப்படுறோம். ரொம்ப சந்தோஷமா, இதை தொடர்ந்து பண்ணுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சிஸ்டர். ஆனால் என் மருமக ரொம்ப வலின்னு ரொம்ப அவஸ்தைப்படுறா. அவளால் பால் கூட கொடுக்க முடியல. அதனால செத்த என்னன்னு பாருங்கம்மா. ஆமாம் சிஸ்டர், நான் திடீர்னு எழுந்து உட்காந்து அப்போதான் ஊசி குத்துற மாதிரி குத்துது இந்த பக்கம். அப்படி சரி இப்படி பொசிஷன் பண்ணையா இந்த பக்கம் குத்துது சிஸ்டர். என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படி உட்காந்து எப்படி பால் கொடுக்கணும்னு கூட தெரியல. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஜிப்மரில் சிஸ்டர் சொன்னாங்க, நமக்கு அந்த நேரம் அதை கவனிக்க மனசு வருதா? ஏதோ கவனிக்கிறேன். இப்போ சொல்லி கொடுங்க சிஸ்டர். கண்டிப்பா. சூர்யா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால சின்ன சின்ன வலிகள் இருக்கும். வலி இருக்குதுன்றதுக்காக பால் கொடுக்க மாட்டேன், பங்கஜம்மா கிட்ட பாலை வாங்கி ஊற்றணும்னு நினைக்க கூடாது. சரியா? உங்களோட தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வலி இருந்தாலும் சில பொசிஷன்ஸ் இருக்கு. பின்னாடி உட்கார்ந்து தலைவாணி பின்னாடி வச்சுட்டு முன்னாடி ஒரு பில்லோ வச்சு குழந்தைய அணைச்ச மாதிரி இப்படி வச்சு கொடுக்கலாம். ஃபுட்பால் பொசிஷன், நிறைய பொசிஷன் இருக்கு. இப்போ நம்ம சுகாதார நிலையத்துக்கு வந்திருக்கீங்க. நம்ம ஜிப்மர் மருத்துவமனையே நிறைய சுவரொட்டிகள் ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி அவங்கள உட்கார வச்சு நீங்க பால் கொடுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோ சூர்யா, எப்படி கொடுக்கணும்னு. ஆமா அத்தை, நீங்களும் பாருங்க அத்தை, அப்போதான் எனக்கு நீங்கள் சொல்ல முடியும். நான் மறந்துட்டா. அது போக நைட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? கரெக்டாக சொன்னீங்க. அது இந்த வழியில் அந்த நைட்டு வேற மறந்துட்டேன் சிஸ்டர். நைட்டில் தூக்கம் வருது, ஆனால் தூங்க முடியல. திரும்பி படுக்க முடியல. பாப்பா வேற அப்பப்போ அழுதுட்டு இருக்காளா. இப்போதான் ஆப்ரேஷன் முடிஞ்சதா, பால் கொஞ்சம் கம்மியாக வர்றதுனால அவளுக்கு பத்தலை போல இருக்கு, அழுதுகிட்டே இருக்கா. என்னால் உட்காரவும் முடியல. ஒரு சின்ன டவுட், அது படுத்துட்டு கொடுக்கலாமா சிஸ்டர்? சூர்யா கேட்குற மாதிரி படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்கலாம். இப்போல்லாம் படுத்துட்டும் கொடுக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் படுத்துட்டு கொடுக்குறாங்கன்னா அம்மா நீங்கள் உங்களோட மேற்பார்வை இருக்கணும், நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். அதுக்காக படுத்துட்டே நான் கொடுக்குறேன்னு கடைசி வரைக்கும் 6 மாதமும் படுத்துட்டே கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப முடியாத சூழ்நிலைகளில் படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் எப்பவுமே தாய்ப்பால் கொடுக்கும்போது மார்பகத்தினோட கருப்பு பகுதி ஃபுல்லாக வாய்க்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா குழந்தைய தோலில் போட்டு தட்டிட்டு ஏப்பம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட படுக்க வைக்கலாம். சரிங்க சிஸ்டர், நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறோம். சரிங்க அத்தை, பத்திரமா ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்களும் தூக்கத்தில் அப்படியே குழந்தை பால் குடிச்சிச்சின்னு விட்டுறாதீங்க, வாய்க்குள்ளெல்லாம் பால் இருக்கும். சரிங்களா? சரிம்மா சிஸ்டர் சொல்கிற மாதிரி கேட்கலாம். நீ பாலை மட்டும் கொடு, மற்றதெல்லாம் என் பேர பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. இன்னொரு சில விஷயம் சொல்லணும்னா, இந்த பால் நீங்க தாய்ப்பால் கொடுக்கறனால அது இயற்கை கருத்தடையாவே அமையுது. அதனால தாய்ப்பாலை தாராளமா கொடுக்கலாம். அதோட 6 மாசம் தான் கொடுக்கணும்னு அப்படியே விட்டுறக்கூடாது சூர்யா. 2 வருஷம் அதுக்கு மேலனாலுமே தாய்ப்பால் கொடுக்கலாம். தாய்ப்பால் சுரக்குமான டவுட் வரக்கூடாது. எந்த அளவுக்கு சத்தான உணவுகளை சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் பால்காரம்மா பங்கஜக்கிட்ட இருந்து வாங்குற பாலை சூர்யாவுக்கு கொடுங்க. குழந்தைக்கான பால் சூர்யா கிட்ட இருந்து தானா கிடைக்கும். அப்படிங்களா சிஸ்டர்? ரொம்ப நன்றி சிஸ்டர். நாங்கள் எதை தெரியாமல் அப்படியே பால் எப்படி கொடுக்கறது, வழியில் எப்படி அப்படியே கொடுக்காம விட்டுலாமால நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், எங்கள் கண்ணை திறந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அத்தை போகலாமா அத்தை? போகலாம். ரொம்ப நன்றி சிஸ்டர். நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் என் பேர பிள்ளை. பார்த்துக்கோங்க. சரிங்க சிஸ்டர், வரோம் சிஸ்டர். பங்கஜம், இப்பெல்லாம் தாய்மார்கள் அவங்க அம்மாவை தான் ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறாங்க, மாமியாரை ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீ என்ன நினைக்கிற? இருக்க இடம் கொடுத்தா கேட்டால் படுக்க இடம் கேட்பாளுங்களாம். போனால் போது பக்கத்தில் இருந்து பால் கொடுக்க உதவி செய்கிறேன்னு சொன்னால், அத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தை, நீங்கள் தூக்கிக்கோங்க அத்தை. இவன் என்ன செய்ய போகிறாளோ எனக்கு ஒன்றும் தெரியல. சரி மேடம்,
சொல்லுங்க மேடம், எங்க ஊர்ல பாத்தீங்கல்ல, நிறைய பேர் நிறைய பிரச்சனையோட வருவாங்க, இன்னும் நிறைய சந்தேகங்களோட சில பேர் வருவாங்க. ஒன்னே ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு தாய்ப்பால் வாரம் சிறப்பிச்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு தடவை இந்த பங்கஜம்மாவை கூட்டிட்டு போய், இந்த அம்மா இன்னும் வேற யாருக்கெல்லாம் பாலை ஊத்துறாங்க, இல்ல வேற என்னென்ன பண்றாங்கன்னு தெரியல, ஒரு தடவை ஊர் வழியா போய் பார்த்துட்டு கொஞ்சம் யாராவது இருந்தா கூட்டிட்டு வரீங்களா? ஓ, இன்னும் டைம் எடுக்குமா? சரி, நானும் எப்படியோ ஒரே இடத்துல உட்காந்துருக்குது, கொஞ்சம் போய் சுத்தி பார்த்துட்டு வரேன் என்னதான் நடக்குதுன்னு. அந்த அம்மா மாடு வேற அது கண்டுபிடிக்கணும் தான். சரி, நான் அப்படியே போயிட்டு வரேன். ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்க அப்படியே போயிட்டு வாங்க, நாங்க இங்க தான் இருக்கிறேன். சரி வா பங்கஜம், போயெல்லாம் உன் மாட்டை தேடி கண்டுபிடிப்போம். இல்லைன்னா ஏசையம்மா என்னதான் பண்ணுவாங்களோ. உரம் எடுத்த பாட்டி இன்னைக்கு குழந்தைய தலை கூத்துறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கு. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுப்போம். சுஸ்மிதா, என்ன குழந்தை ரெடியா? தண்ணிலாம் ரெடி பண்ணிட்டியா? வந்துட்டீங்களா பாட்டி? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு காத்துட்டு இருக்கேன். போன 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைக்கு உரம் எடுக்க கூப்பிட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? ஆமா, என்னாச்சு? நல்லா எடுத்தீங்க போங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குழந்தை இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் சார் கிட்ட கொண்டு போய் காமிச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்தி விடுறேன். அதை தான் ஒழுங்கா பண்ணல, குளிக்க வைக்கிறதையாவது ஒழுங்கா பண்ணுங்க. சரி வா. குழந்தைய பார்த்து பிடிங்க பாட்டி. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன குழந்தை தண்ணி ஊத்தாதையா வளர்த்துட்டேன் எல்லா பிள்ளைங்களையும்? நீதான் அதிசயமா பிள்ளைய பெத்துட்ட. வா என் கூட வா. நீ என்ன உன்னை நிறுத்தி கூட்டு வரத்தங்காட்டியும் போதும், டைம் ஆகுது. வா, என்ன நடக்குது இங்க? ஊத்துக்க பாட்டி. தண்ணிய ஊத்துமா. பாட்டி பார்த்து ஊத்துங்க. நீங்க அடிக்கிறது எனக்கே வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு வலிக்காது, ஊத்துமா. இவ ஊத்துறதுல அவளை ஆயா மாதிரியே அவ குழந்தையும் கருப்பா போயிடும். எம்மா சூடா தண்ணியா ஊத்துறா பாரு. பார்த்து ஊத்துங்க. அதெல்லாம் ஒண்ணாவாதுமா, குடுமா. கூட அந்த கஷாயம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? என்ன எடுத்த உடனே கஷாயம் ஊத்துது? இந்த குழந்தைக்கு கஷாயம் ஊத்துதா? என்ன பகஞ்சா, இதெல்லாம் கரெக்டா? போது பாட்டி, பார்த்து. ஒண்ணாவாது போ. மாட்டுப்பால் கொடுக்கறது தப்புன்னு என்ன சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த கேள்வியை சும்மா விடுவீங்களா? உங்க 2 பேரையும் சேர்த்து தான் கேஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஐயோ, பவுடர் நிறைய அடிச்சிட்டேன். என்ன இது ஊதுன்னு ஊதுது? பார்த்து பாட்டி. என்ன பாட்டி குளிப்பாட்ட வச்சா ஓதிட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? அது ஓதி சளி அங்க தூக்கி துப்ப போகுது, பார்த்து பத்திரமா இருங்க. ஐயோ, மூளையே ஊதிடும் பாருங்க. ஐயோ, அந்த சளியெல்லாம் எடுத்தாதான் குழந்தைக்கு நல்லா இருக்கும். உனக்கு அது என்ன புரியவே மாட்டேங்குது. மேடம், அது வாயை பாருங்களேன், வெத்தலை பாக்கு போட்டுனேன். இது வந்து ஊதுது. இதுக்கு என்ன நோய் இருக்குதோ தெரியல. என்ன சொல்றீங்க? பால் பாட்டி என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்து பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணாவாதுமா, குடுமா தூண்ட. சுசுமிதா, சுசே, நீ புள்ளைய கொடுத்தல்ல, அவளை தான் சுசு. இந்த கேள்விக்கு புடவை வேற வாங்கி தரணுமா இது ஊத்துற கஷாயத்துக்கு? இது சொல்லுது குழந்தை வெளியே போடலாம், வெத்தலை காம்பு வச்சு விளக்கெண்ணெயில் வச்சு வைக்கிறதான். இதை என்ன செய்யுது? ஏன் பங்கஜம், நீ பால் கொடுக்காதா? நீ எல்லாருக்கும் பாலை கொடுக்குற, நான் அந்த குடிச்சு சொன்ன தப்பா? இந்தா வாய மூடு. நான் நல்லதுதான் பண்றேன், நீ என்ன ஏன் கிட்ட வர? நீ நல்லதுதான் பண்றேன். நல்ல ஆளு மூஞ்ச பாரு, மூஞ்ச. நீங்க 2 பேரும் நிறுத்துங்க. உங்க 2 பேர் மூஞ்சி நான் பாத்துக்கிறேன். வாங்க 2 பேரும் வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனோட முதல்ல அந்த சிஸ்டர் இட்டுட்டு போறேன். அவங்க உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் உங்க 2 பேரையும் நெக்ஸ்ட் புரிஞ்சிக்கலன்னா என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். மேடம், நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. நாங்க சும்மா வெளியில இப்படி அடிச்சுக்குவோம், தெரிஞ்சுக்கோங்க. அத வாடி நம்ம போலாம். சத வார பங்கஜம். மேடம், இன்னைக்கு தாய்ப்பால் வாரத்துக்கு ஏதோ ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறாங்களாம். நானும் வந்து கேட்கட்டுமா? வாங்க எல்லாருமே வாங்க என் கூட. சரி, நானும் அப்ப சேர்ந்தே வரேன். சரி, ஊர்மிளா அம்மாவை என்ன மேடம், ஊர்மிளா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? இவங்க 2 பேர் கூத்த நேராக போய் பார்க்க போய் தான் தெரிஞ்சுது. தாய்ப்பால் மட்டும் இல்லை, இந்த ஊர்லேயே வந்து எல்லாரும் தப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களையும் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுங்க சிஸ்டர்.
என்னாச்சு சுஷ்மி, உன் குழந்தைய? மேடம் குளிக்க வைக்க சொன்னா இது ஓதின்னு இருக்குது மேடம் அந்த உரம் எடுக்கிறது தூக்கிட்டு போனேன் மேடம். உரம் எடுக்கிறேன்னு ஏதோ பண்ணாங்க. குழந்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமா கத்த ஆரம்பிச்சிருச்சு. தோ இந்த சார் கிட்ட கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் குழந்தை அமைதியாச்சு. குழந்தை டாக்டரா? ஊர்மிளாமா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தைய குளிப்பாட்டுறேன்னு சொல்லி குழந்தைக்கு வந்து குழந்தைய குளிப்பாட்டுறேன்னு எண்ணெய் வச்சு தேய்ச்சி அடிச்சு சூடு அதிகமாக உள்ள தண்ணி ஊத்துறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. குழந்தை காதில் ஊதுறேன், வயிற்றுல ஊதுறேன், மூக்கில் ஊதுறேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது போல் குழந்தையோட தொப்புல மஞ்சள் வைக்கிறது, வேற ஏதாவது வைக்கிறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் குழந்தை மோஷன் போலன்னு சொல்லிட்டு வெத்தலை வைக்கிறது, வேப்பங்குச்சி வைக்கிறது, முருங்கைக்குச்சி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி தான் நம்ம பாலூர்ல இருந்து ஜிப்மர் ஆஸ்பத்திரிக்கு நிறைய குழந்தைங்களை தூக்கிட்டு வயித்தால வாந்தி பேதின்னு கூட்டிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அதனால ஊர்மிளா உனக்கு தான் சொல்றாங்க, நல்லா காதை பிரிச்சு வச்சு கேளு கிழவி பொம்பளை. அதனால சுஷ்மி, இனிமே வந்து நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா பத்திரமா குழந்தைய பார்த்துக்கணும். இந்த மாதிரி தப்பான இதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய வீட்டில் சக்கரை தண்ணியை ஊத்துறேன், ஏதாவது தேன் கொடுக்குறேன், பாலை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணுவாங்க. ஊர்மிளாமா, இதுக்கெல்லாம் நீங்களும் ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. பங்கஜம்மா, குழந்தைங்களுக்கு பாலெல்லாம் கொடுத்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்படி பண்றீங்க. சிஸ்டர் மேடம் அது சரி, கழுத பால் யாருக்கு மேடம்? இந்த அம்மா தான் கொடுக்குது கழுது பால். பங்கஜம்மா, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பால், பங்கஜம்மா பால் இந்த ஊர்ல இருக்கிற பெரியவங்களுக்கு மட்டும்தான். அந்தந்த குழந்தையோட பால், அந்தந்த அம்மாவோட பால் அந்தந்த குழந்தைங்களுக்கு. கழுத பால் கழுதைக்கு மட்டும்தான். சரி, நீங்க என்னதான் தாய்ப்பால், நீங்க என்ன பால் தான் உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்க? ஒரு மாட்டு பாலை கொடுத்தீங்களா? நானா மேடம்? நான் எப்படி ஒரு மாட்டு பாலை கொடுப்பேன்? ஒரு மாட்டு பாலை என் வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தா துட்டு எப்படி வரும்? என் வீட்டு பிள்ளைக்கு அவன் அம்மா தான் பால் கொடுத்தா, தாய்ப்பால் தான் என் பேர பிள்ளைலாம் கொடுத்து வளர்ந்துச்சு. அது எப்படி நான் கொடுப்பேன் என் வீட்டு பிள்ளைக்கு மாட்டுப்பாலை? அத்தை, கேட்டிங்களா சங்கதிய? அந்த பால்கார பங்கஜம் உங்க வீட்டுக்கு பேர பிள்ளைக்கு அந்த பாலை கொடுக்கலையா? வெளியில சொன்னாலா விரதம்னு கையில நரைச்சான் கருவாடு. அவன் பேர குழந்தைக்கு மட்டும் பாலை தாய்ப்பாலை கொடுப்பாலாம், என் பேர பிள்ளைக்கு மாட்டுப்பால் போடணுமா? என் பிள்ளை என்ன ஆவறது? அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இப்பதான் தெரியுதா வெளியில சொன்னா விரதம்னு? டே ராம், கேட்டியாடா என்ன சொல்றாங்கன்னு? இந்த பாட்டி நம்ம மோசம் பண்ணி போயிருப்போம்டா. நல்ல வேலை சிஸ்டர் அட்வைஸ் பண்ணனால தப்பிச்சுட்டோம்டா நம்ம. ஆமா ஜானி, இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கோ அந்த பங்கஜாமாவை பத்தி. எல்லாரும் புரிஞ்சுக்கும். நானும் இந்த பாலை கொடுக்க விடாம பண்ணி பங்கஜம்மாவை நம்பி ஒரு மாட்டு பாலுன்னு வாங்கி கொடுத்துருந்தேனே இவ்வளோ நாளா. இப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, பங்கஜம்மாட்ட இனி பால் வாங்கி என் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன். என் பொண்ணை தான் நான் அவங்க குழந்தைக்கு பால் கொடுக்க வைப்பேன். மேடம், நீங்கள் என் பொழப்புலையே மண்ணை வாரி போட பார்க்குறீங்க. நான் மாடை கண் தேடி வந்தது போதும் என் பிரியா குட்டி வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆக்கலான்னு பார்க்குறீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், இப்படி செய்யாதீங்க மேடம். பங்கஜமா, ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க பொழப்புல மண்ணை வாரி போடல. இங்க இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க தாராளமா லிட்டர் கணக்குல பாலை கொடுங்க. அதனால அவங்களுக்கு பால் நல்லா சுரந்து அவங்க தாய்ப்பாலை கொடுப்பாங்க. பங்கஜம், கரெக்டாக கேட்டுக்க, அப்புறம் பொழைப்பே இல்லாமல் ஆயிடும், சொல்லிட்டேன். சார், என் கேஸை பதிய மாட்டீங்கல்ல சார்? என்னை வெளியே விட்டுருவீங்கல்ல சார்? நீ குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, தாய்ப்பால் தவிர வேற எந்த பாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டா நான் கேஸ் எதுவும் போட மாட்டேன். என்ன பங்கஜம், மாடா காணா? ஆமா. ஐயோ, அந்த அடுத்த தெருவுல தான் மேய்ஞ்சிட்டு இருக்கேன். நீ தான் சிசிடிவி கிழவியாச்சு, இந்த ஊர் கிழவி. உனக்கு தெரியாமலா? சொல்லு. நீ மாடை தான் தேடுறன்னு யாருக்கு தெரியும்? நீ என்கிட்ட வந்து சொன்ன. இந்த உன்னை தெரியாம இந்த போலீஸ்கார்ட்ட போனது தப்பா போச்சு. என்ன கூப்பிட்டு வந்து கேட்டிருக்கலாம்ல? இந்த ஊர்மிளா ஊர் கிழவிட்ட கேட்டா இந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த சிசிடிவியே சொல்லும். உங்க வீட்டு சிசிடிவி தேவையில்லை, இந்த ஊர்மிளா கிட்ட வாங்க, எல்லாமே நடக்கும். மேடம், இப்போ ஒன்று சொல்கிறேன் மேடம். இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு, அதான் என் பிரியா, மீதி 20 மாடு வச்சுருக்கேன். அதோடைய பாலெல்லாம் கறந்து இந்த ஊர் மக்களுக்கும் மாசமாக இருக்க மக்களுக்கும் கொடுக்குறேன் மேடம். மாட்டுப்பால் கண்ணுக்குட்டிக்கு மேடம், அம்மா பால் தான் தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு வந்ததில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் திருந்திட்டேன். ரொம்ப சந்தோஷம் பங்கஜம்மா, இதையே ஃபாலோ பண்ணுங்க. நீலா கலா மாலா நீங்களாம் புக் பண்ணீங்கல்ல, ஐயோ விட்டுடாதீங்க, நீங்க வாங்கி குடிங்க சரியா? என் பொழப்பு அப்புறம் கெட்டு போயிடும். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல?
இங்க இருக்கிற எல்லாருக்கும் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு தெரிஞ்சதில்ல. இன்னும் சந்தேகங்கள் இருந்தா இங்க நிறைய சுவரொட்டிகள் இருக்கு, அதுல நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். சரி, கலப்படம் நிறைந்த உலகில் கலப்படம் இல்லாத ஒன்றே ஒன்று தாய்ப்பால். ஆம், கலப்படம் நிறைந்த உலகில் கலப்படம் இல்லாத ஒன்றே ஒன்று, அது தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பாலே தாய்மையை உயர்த்துகின்றாய், தரணியில் தடம் பதிக்கின்றாய். இனி வரும் தலைமுறைகள் உன்னை முழுதாய் பெற்றிட தாய்ப்பாலே, இனி வரும் தலைமுறைகள் உன்னை முழுதாய் பெற்றிட தாய்ப்பாலின் மகிமையையும் மாட்சியையும் பெருமையையும் ஊரறிய செய்வோம், உலகறிய செய்வோம் என்று கூறி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், breast milk is east or west, breast milk is best. நன்றி, வணக்கம். அனைவரும் பார்த்து ரசிச்சிங்கன்னு நினைக்கிறேன். விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி அத்தனை கருத்தும் தாய்ப்பாலை பற்றி நமக்கு செவிலியர்கள் எல்லாம் அழகாக நடித்து காமிச்சாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றையும் நம்ம நினைவில் வச்சு நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு சொல்லி இன்னும் விழிப்புணர்வு ஊற்றும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பொறுமையாக இருந்து இதை ரசித்த அனைவருக்கும், சிறப்பித்த செவிலியர் தலைவர்கள் டாக்டர்ஸ் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நடித்த ஒவ்வொருவர்களுக்கும், இந்த ஏற்பாடு செய்த ஒவ்வொரு சிஸ்டர்ஸ்க்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.